நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி விவசாயிகளுக்கான மாநாட்டில் கலந்து கொள்வது தமிழக விவசாயிகளுக்கு பெருமை என தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தின் போது திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து தற்போது வரை முடிவு செய்யவில்லை எனவும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிப்பிற்கு தமிழக முதல்வர் கண்டனம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்தது. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரிப்பதால் இப்படி பழிவாங்குவது கீழமையான போக்கு. பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல. மதுரை கோவையில் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வங்கி அதிகாரிகள் வங்கியில் நடக்கும் முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்தால் கடும் நடவடிக்கை பாயும் என சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. அல்பலா குழு தலைவர் கைது. பண மோசடி வழக்கில் அல்பலா குழும தலைவர் ஜாவாத் அகமது சித்திக்கை அமலாக்கத்துறை கைது செய்தது. போலி NAAC பார் UGC அங்கீகார மோசடி மற்றும் டெல்லி குண்டுவெடிப்புடன் தொடர்புடைய தற்கொலை படையாளி அல்பலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது குறித்தும் விசாரணை. மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் தென்பரங்குன்றம் மலையடி கருப்புசாமி கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதாக கூறி பொதுமக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நம்முடைய தாய் திருநாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவை வந்தடைந்ததும் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அணைப்பட்டி தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய அணைப்பட்டி கிளை அமைப்பின் மூலமாக அணைப்பட்டி சுடுகாட்டை தத்தெடுத்து பராமரித்து வரும் நிலையில் இன்று சுடுகாட்டில் மீண்டும் புல் மற்றும் செடிகளை அழிக்க களைக்கொல்லி மருந்து அடித்து அங்கு கிடந்த குப்பை மற்றும் துணிகள் பிளாஸ்டிக் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அழிக்கும் பணியில் நிர்வாகிகள் உள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.